வணக்கம். கதை கதையாம் குழுவிலிருந்து சரிதா ஜோ. நாகர்கோவிலில் 1931 பிறந்து இன்றும் தமிழ் இலக்கியத்தில் மிக முக்கியமான எழுத்தாளுமைகளில் ஒருவராக இருக்கும் சுந்தர ராமசாமி அவர்களின் படைப்புகளில் இருந்து 1931 பிறந்தவர். 1950களில் எழுத ஆரம்பித்தார். இவருடைய படைப்புகளை பற்றி இன்றைக்கும் பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா, வாழ்வுக்கும் நமக்கும், காலத்துக்கும் நமக்கும், மொழிக்கும் நமக்கும் இடையேயான உறவுகளை செழுமைப்படுத்துறது ஒரு கலைஞனுடைய மிக முக்கியமான பங்களிப்பாக இருக்க முடியும். அதை மிகச்சரியாக செஞ்சுருக்காரு அப்படின்னு சொல்லலாம். பொதுவாகவே நம்ம நிறைய கதைகள் வாசிச்சிருப்போம். சில கதைகள் நம் மனதோடும் ஏதோ ஒரு இடத்துல அடடா நம்ம வீட்டில் இப்படி தானே, அடடா நம்மளோட பக்கத்து வீட்டில் இப்படி தானே, எதிர் வீட்டில் இப்படி தானே அப்படின்னு சொல்லி ஒரு சில நினைவுகளை தூண்டிவிடும். அந்த மாதிரி இவருடைய எழுத்துக்கள் பெரும்பாலான கதைகள் அப்படி தான் இருந்தது அப்படின்னு சொல்லலாம். இவரோட எழுத்துக்களை மௌனியும், புதுமை பித்தனும், லாசா ராமாமிர்தமும், அழகிரிசாமியும் நடந்த அதே கதை வழியினூடாகத்தான் சுந்தர ராமசாமியும் நடந்து வந்திருக்கார் அப்படின்னு சொல்லலாம். ஆமாம், கண்டிப்பாக தான் வாழ்ந்த மண்ணின் கதைகளை, நோடு வாழ்ந்த மக்களின் கதைகளை எல்லாம் மிக இயல்பாக பதிவு செஞ்சிருப்பார். அது மட்டும் இல்லாமல் இவருடைய கதைகளில் முற்போக்குத்தன்மை அதிகமாக இருக்கும். தன்னை முற்போக்குவாதியாக எங்கும் நிலைநிறுத்தி கொண்டாரா அப்படின்னு கேட்டால் அவர் கதைகளின் வழியாக நம்ம அதை தெரிஞ்சுக்கலாம். சரி, இன்னைக்கு ஒரு மிக முக்கியமான உறவை பற்றிய ஒரு கதை. உறவு அப்படின்னு சொன்னோன்னே நமக்கெல்லாம் நம்முடைய அம்மாவும் அப்பாவும் தான் ஞாபகத்துக்கு வருவாங்க. பெரும்பாலும் அம்மாவை பற்றி நிறைய கதைகள் இருக்கும். படங்களில் கூட அம்மாவை பற்றிய பாடல்கள் தான் அதிகமாக இருக்கும். அப்பா ஏதோ ஒரு ஓரத்தில் இருப்பார். அவர் என்னதான் குடும்பத்துக்கு உழைச்சாலும் கூட அப்பா பாசம் அங்கங்கு தான் கதைகளில் காட்டப்படுது. அது ஏதாவது ஒரு இடத்துல அத்திப்பூத்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இந்த எழுத்தாளர்கள் அப்பாக்களை விடவே இல்லை. ஒவ்வொரு எழுத்தாளரோட கதைகளும் அப்பா கதைகள் இருந்தே தீரும். அப்பாவை பற்றிய கதை. அந்த வகையில் பக்கத்தில் வந்த அப்பா அப்படிங்கிறது இவருடைய முத்திரை படைப்புல ஒன்று. ஏன் முத்திரை படைப்பு அப்படின்னு கேட்டோம் அப்படின்னம்னா, இது பெரும்பாலும் ஏராளமானோரால் வாசிக்கப்பட்டு கொண்டாடப்பட்ட ஒரு கதை. ஒரு கதை எப்படி சொல்கிறது அப்படின்னு ஒன்று இருக்குது. ஒன்று கதை சொல்லியாக அந்த எழுத்தாளரே இருப்பார், இல்லை யாராவது ஒருத்தர் கதையை சொல்லுவாங்க. அந்த வகையில் இந்த கதையை யார் சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு சின்ன பையன் சொல்கிறான். தனக்கு நடந்த ஒரு நிகழ்வை சொல்கிறான். பாலு அப்படிங்கிற ஒரு குட்டி பையன். கதை தொடங்குறது ரொம்ப நல்லாயிருக்கும். ராஜபெரியப்பா என் அப்பாவுக்கு ஒன்று விட்ட அண்ணன் தான். ஆனால் உடன் பிறந்த சகோதரர்களோட 2 பேரும் ரொம்ப நெருக்கமாக இருப்பாங்க. எங்கள் அப்பாவோட குடும்பம் நொடிஞ்சு அப்பா ரொம்ப நிர்கதியாக நின்னப்ப ராஜபெரியப்பா தான் கை கொடுத்தாராம். ஒரு நல்ல வருமானம் வர மாதிரி ஒரு ஏஜென்சியை இவரோட பேருக்கு தந்தார். அதனால ராஜபெரியப்பா மேலே எல்லாருக்கும் ரொம்ப பாசம். ஒரு 4 காசு இன்னைக்கு அப்பா சம்பாரிச்சு ஒரு பெரிய ஆளாக இருக்காருன்னா அதுக்கு ராஜபெரியப்பா தான் காரணம். அப்பாவுக்கு எல்லாத்தையும் தாண்டி ராஜபெரியப்பா மேலே ஒரு அன்பு இருக்குது, குடும்பத்துக்கே இருக்குன்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா, ராஜபெரியப்பா வராரு அப்படின்னு சொன்னால் எப்பாவது ராஜபெரியப்பா வீட்டுக்கு வருவார். அப்போது ராஜபெரியப்பா வராருன்னு சொன்ன உடனேயும் வீடே கலவரம் ஆயிரும். ஆமாம், ரொம்ப கொண்டாட்டமான நிலைக்கு வந்துடுவாங்களாம். என்ன பண்ணுவாங்களா, அவர் வராருன்னு சொன்ன உடனே அந்த கைத்து கட்டலில் தான் அவர் படுப்பார். நார்கட்டல்னு சொல்லுவாங்க. நார்கட்டல் தான் படுப்பாராம். அது கட்டலை கொண்டு போய் வெளியில் போட்டு மூட்டைப்பூச்சியெல்லாம் இருக்கும் இல்லையா. இப்போல்லாம் நம்ம எவ்வளவோ என்ன சொல்கிறது, பெட்டு அப்படி இப்படின்னு வந்தாலும் கூட அப்போல்லாம் பார்த்திங்கன்னா அந்த கைத்து கட்டல் இதெல்லாம் மூட்டைப்பூச்சி இருக்குது. ஸோ அந்த மூட்டைப்பூச்சி ஒழிக்கிறதே ஒரு பெரிய வேலையை செய்வாங்களாம். அதுக்கப்புறம் விசிறி வச்சுருப்பாங்களாம். பாலுவும் தன் தங்கச்சி ரமணியும் தான் அந்த விசிறி வீசுவாங்களாம் அவர் படுத்திருக்கும் போது. அதுக்கு ஒரு பெரிய சண்டை வருமா. அப்போ அந்த விசிறி அப்படியே ஜிகனா பேப்பரெல்லாம் சுற்றி ரொம்ப ஒரு ஒரு பெரியப்பாவோட வரவை அப்படி கொண்டாடுவாங்களாம் அந்த வீட்டில். அப்போ பெரியப்பா விடிய விடிய பேசுவார். அப்பாவும் பெரியப்பாவுக்கு என்னதான் பேசுவாங்கன்னு தெரியாது, பேசிக்கிட்டே இருப்பாங்களாம். அப்போ பேசிக்கிட்டே இருக்கும்போது அந்த பெரியப்பாவோட ஒரு ஆஸ்வாசம் அப்படிங்கிறது இங்கே வந்தால் தான் இருக்குமா. ஏன் அப்படின்னு கேட்டால், பெரியப்பாவோட குடும்பத்தை கொஞ்சம் பெருசு, 1.25 டஜன். அது ஒரு உயர்வு நவிச்சியாக இருந்தாலும் கூட உண்மையிலுமே 14 குழந்தைகள். அங்கே பெரியப்பாவுக்கு 30 பேரம்பேத்திகள் இருப்பாங்க. ஒரே அடுக்களை தான், ஒரே சமையல் தான். பெரியப்பாவுக்கு அப்படி அப்படியே ஒரு கலவரத்துக்குள்ளேயே இருக்கிற மாதிரியே இருக்கும் வீட்டுக்குள்ளே இருக்கும்போது எப்போவுமே. அதனால் இங்கே வந்தால் கொஞ்சம் தன்னை ஆஸ்வாசப்படுத்திக்குவார் அவர். ஸோ இப்படி இருக்கிறதுனால அவருக்கும் இங்கே வந்தால் சந்தோஷம், இவங்களுக்கும் அவர் வந்தால் சந்தோஷம். ஒரு நாள் ஒரு ஃபோன் வருது. ஃபோன் அப்படின்னா இப்போல்லாம் நம்ம வீட்டில் என்ன சொல்கிறது, டெக்னாலஜி வளர்ந்துருச்சு, நம்ம கையிலேயே ஃபோன் வந்துருச்சு. அந்த காலத்துலலாம் ட்ரங்க் கால் புக் பண்ணி அது ஒரு இடத்துல போஸ்ட் ஆஃபீஸ் மாதிரியான ஒரு இடத்துல இருக்கும். அந்த தந்தி வரும், ட்ரங்க் கால் வரும். ஸோ அங்கே போய்
இவங்க வந்து பேசணும். முன்னாடியே சொல்லிருவாங்க. இந்த மாரி புக் பண்ணி வச்சுருவாங்க. அதுக்கப்புறம் இவங்கள வர வச்சு அங்க போய் வெயிட் பண்ணி பேசுவாங்க. ஸோ அப்படி திடீர்னு இவங்க வீட்டுக்கு வந்து ஒரு ட்ரங்க் கால் வருதுன்னு வந்து சொல்றாங்க. கொச்சியிலேருந்து வந்திருக்கு அப்படின்னு. இவங்க எல்லாம் ரொம்ப பதட்டமாயிடுறாங்க. ஏன் கொச்சியிலேருந்து வந்ததே பதட்டமாகறாங்கன்னா, அங்க தான் பெரியப்பா இருக்காரு. பெரியப்பாகிட்டருந்து ஒரு ட்ரங்க் கால் வருது அப்படின்னதையும் எல்லாருக்குமே கொஞ்சம் ஒரு பயமாயிருச்சு. உள்ளுக்குள்ள உதறலாயிருச்சு. பெரியப்பாக்கு ஏதோ ஆயிருச்சோ அப்படின்னு சொல்லிட்டு. இந்த இடத்துல எழுத்தாளர் ஒரு வரி எழுதியிருப்பாரு. எண்ணற்ற நாக்குகளாக பிரிந்து கூரையை நக்க எழும்பி பாய்ந்து கொண்டிருக்கும் ஜுவாலை அப்படின்னு ஒரு வரி வரும். என்ன பண்றேனே அவருக்கு தெரியல. எந்திரிச்சு போறதா என்ன அப்படின்னு சொல்லி இவரோட தடுமாற்றத்துக்குள்ளாயிடுறாரு. அவருக்கு என்னவோ ஆயிடுச்சோ, நம்ம எப்படி போய் அதை என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப யோசிக்கிறாரு அப்பா. எத்தனையோ தடவை நிறைய காட்சிகளை பாலு பார்த்துருக்கான். இங்கே பாலுவை பற்றி சொல்லி ஆகணும். ஏன் அப்படின்னா பாலு வந்து அப்பாவை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அவனுக்கு. எப்போவுமே வந்து அப்பான்னா அவனுக்கு கொல்ல பிரியம். நம்ம நிறையா நம்மளோட வாழ்க்கையில் அப்பாக்களை பற்றிய நினைவுகள் அப்படின்னா நிறையா இருக்கும் நிறைய பேர்த்துக்கு. அதுவும் இப்போ பொதுவாக ஆண் குழந்தைகளுக்கும் அப்பாவுக்குமான உறவு அப்படிங்கிறது நிறைய வீடுகளில் எப்படி இருக்கும் அப்படின்னா கொஞ்சம் பட்டும் படாமல் தான் இருக்கும். அது ஒரு 10 பருவத்தில் இன்னும் பட்டும் படாமல் தான் இருக்கும். அப்படி இருக்கிறப்ப எனக்கு இந்த கதையை படிக்கும்போது ஒன்று ஞாபகத்துக்கு வந்து என்ன அப்படின்னா, நான் சின்ன வயசில் எங்கள் அப்பாவோட ரொம்ப க்ளோஸ். எங்கள் அப்பா கிட்ட அடிச்சு விளையாடுற அளவுக்கு பேசிக்குவோம். அவ்வளவு பேசுவேன். அப்பாவை எதிர்த்து பேசுவேன். அப்பா கூட சண்டை போடுவேன். வளவளான்னு பேசிக்கிட்டே இருப்பேன். ஆனால் அப்பா எதுவுமே எனக்கு ரொம்பலாம் திட்டமாட்டார். ரொம்ப நான் அப்பா அடித்ததே இல்லை எனக்கு. ஸோ இதெல்லாம் நான் அப்பா கூட பேசிக்கிட்டு இருக்கும்போது என் ஃப்ரெண்டு ஒரு நாள் வந்து நாங்கள் பேசிக்கிட்டு இருக்கிறத பார்த்துட்டு எனக்கு ரொம்ப பொறாமையாக இருக்குது. எப்படி இப்படி இருக்கேன் அப்படின்னு சொல்லி கேட்டான். ஏன் அப்படின்னு, நான்லாம் எங்கள் அப்பா கிட்ட நின்று பேசுகிறனாவே எனக்கு பயமாக இருக்கும். கை கால்லாம் நடுங்கும். எப்பாவது ஒரு 2 வார்த்தை எங்கள் அப்பா சொல்லுவார். அதோட சரி அப்படின்னு சொல்லும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. உண்மையாலுமே ஃபஸ்ட் டைமாக ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. அப்படியா, ஏன் அப்பாட்ட பேசுனேன் என்ன அப்படின்னதே அது என்னவோ தெரில. நாங்கள் பேசுனதே இல்லை. அப்பாவும் அதிகமாக பேசுனதே இல்லை. ஆனால் நீ பேசுகிறத பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ எப்படி சொல்கிறேனே தெரியல. ரொம்ப பொறாமையாக இருக்குது உன்னை பார்க்குறதுக்கு. எதை பார்த்தும் பொறாமையை தாண்டி இதை பார்த்து ரொம்ப பொறாமையாக இருக்குது அப்படிமா. அப்போ தான் எனக்கு தோணுது, எப்படி அப்பா கூட பேசாமல் இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி படங்களில் நிறைய பார்த்துருப்போம். எம்டன் மகன் ஆகட்டும், சந்தோஷ் சுப்ரமணியம் ஆகட்டும். ஒரு அன்பு இருந்தாலும் கூட ஒரு அப்பா மேலான ஒரு பயம் இருக்கும். அந்த மாதிரி எல்லா அப்பாக்களுமே தவமாய் தவம் இருந்து படத்தில் வர்ற மாதிரி எல்லாம் இருக்க மாட்டாங்க. இப்படியும் இருக்கும், அப்படி இருக்கும். 90% இப்படி தான் இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. அப்பாக்களுக்கும் மகன்களுக்குமான உரையாடல் அப்படிங்கிறது. ஆனால் நான் என்ன நினைப்பேன் அப்படின்னா, ஒரு ஆத்மார்த்தமான ஒரு புரிதலோடான அப்பாவுக்கும் மகனுக்குமான உரையாடல் இருக்கணும் அப்படின்னு நான் என்றைக்குமே நினைப்பேன். ஏன்னா அந்த 10 பருவத்தில் ஏராளமான கேள்விகள் ஆண் குழந்தைகளுக்கும் பெண் குழந்தைகளுக்கும் இருக்கும். அப்போ ஆண் குழந்தைகள் அப்பாவோடு நிறைய பயணம் பண்ணணும், நிறைய பேசணும், பேசிக்கிட்டே இருக்கணும். ஸோ இந்த சூழல் வந்து பாலு எதிர்பார்த்துக்கிட்டே இருப்பான். ஆனால் அவங்க அப்பா வந்து பேசவே மாட்டார் இவங்ககிட்ட அதிகமாக. ஒரே ஒரு ஆசை தான் பாலுவுக்கு வாழ்க்கையில், என்னைக்காவது தன்னோட கையை அப்பாவோட கையை ஆசுவாசமாக பிடிச்சிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அவங்க அப்பாவோட கையை அப்படி அவன் பிடிச்சதே இல்லை. அப்பாவும் வந்து அவனை பிடிச்சது கிடையாது. ஆனால் ரமணிக்கிட்ட மட்டும் பேசுகிறத அடிக்கடி பார்த்துருக்குறான். அந்த மேலே ஏறி வேப்ப மரத்தில் உட்காந்துருக்கும் போது ரமணியை வந்து தலையில் தட்டிட்டு போகிறது, ரமணியை தொடுறது, ரமணி கூட பேசுகிறதெல்லாம் பார்த்துருக்கா. அதெல்லாம் ரொம்ப பொறாமையாக இருக்கும் அவனுக்கு. ஏன் நம்ம அப்பா நம்மளை வந்து நம்மக்கிட்ட இப்படி பேச மாட்டேங்கிறாரு அப்படின்னு நினைப்பான். அதுக்கு ஒரு சந்தர்ப்பமாக அப்போ கிடைச்சிது. என்ன அப்படின்னு, இவர் தனியாக அந்த ட்ரங்க் கால் பேசுறதுக்கு போகிறதுக்கு பதிலாக கொஞ்சம் யோசிக்கும் போது அம்மா தான் சொல்கிறாங்க, சரி இது வந்து பாலு ரொம்ப விரும்புவானேன்னு சொல்லிட்டு, ஏன் பையனை கூட்டு போங்களேன் அப்படின்னு சொல்கிறது. இல்லை அதெல்லாம் வேண்டாம், நானே போய்க்கிறேன் அப்படின்னு. இல்லை அவனை கூட்டுப்பாங்க. அவன்லாம் எதுக்கு அவன்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லும்போது, இல்லை ஒரு கொடையை தூக்கிட்டு வரட்டுமே கூட அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா ஒரு விஷயம் சொன்னோடனே இவனுக்கு ரொம்ப சந்தோஷமாக போச்சு. அப்பா கூட போகிறமே ஓடி போய் கொடையை தூக்கிட்டு வேகமாக ஓடுறான். அப்பா போயிட்டு இருக்கிறாரு. அப்பா பக்கத்தில் போய் சர்ருன்னு பிரேக் போட்டு நிற்கிறான். எங்கே அப்பா மேலே தொட்டுட்டா, அப்பா டச் ஆயிடுச்சுன்னா அப்பா திட்டிடுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் திரும்பி பார்க்குறாரு. அப்பா பரவாயில்ல, வா 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 அப்படின்னு சொல்லிட்டு அவர் கையை பிடிக்கிறாரு. அந்த காட்சி வந்து என் கண்ணு முன்னாடி நிற்கிது. அவன் வந்து அவ்வளோ ஒரு சந்தோஷப்பட்டான். அவனோட வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய சந்தோஷம் அப்படின்னா அதுதான் அப்படின்னு சொல்லணும். அந்த மாதிரியான ஒரு சந்தோஷம். அவன் கையை பிடிச்ச உடனே அவனுக்கு வந்த சந்தோஷத்தை வந்து அப்படி எழுதியிருப்பார். சிலாகிச்சு போய் எழுதியிருப்பார். இந்த மாதிரியான ஒரு இடத்துக்கு தானே நான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். அப்படியே அவனுக்கு அப்படியே பனி அவன் மேலே பொழியிற மாதிரியும், அந்த பனியில் அவன் வந்து விளையாடுற மாதிரியும் என்னென்னமோ தோணும் அவனுக்கு. ஆன்னு சொல்லிடவே முடியாது. அவ்வளோ சந்தோஷமாக இருப்பான். 2 பேரும் சேர்ந்து நடந்து போயிட்டே இருப்பாங்க. அங்கே உள்ளே போயிடுவாங்க. உள்ளே போனதையும் வெயிட் பண்ண சொல்லுவாங்க. இன்னும் கொஞ்சம் நேரம் கழிச்சு வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க அங்கே காதில் என்னென்னமோ போட்டுட்டு ஒரு அம்மா கொந்திருப்பாங்க. வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிடுவாங்க. உங்கள் பேர் அப்படின்னு சொல்லி எல்லாம் கேட்டு வெயிட் பண்ணுங்க, வந்துரு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் இவரோட டேர்ன் வந்தோடனே கூப்பிட்டு பேச சொல்கிறாங்க. அவர் லோன் கத்தில் வருது, சொல்லுங்கள் நான் தான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி கத்துவார்.
பின்னாடி இருந்து ஒருத்தர் சொல்லுவார், உங்கள் பேர் சொன்னால் தானே தெரியும், நான் தான் பேசுகிறேன்னா எப்படி தெரியும்னு சொல்லும்போது அதை கேட்டுட்டு, அப்பா உங்கள் பேர் சொல்லி சொல்லுங்கள், பேர் சொல்லி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லுவான். அப்புறம் பேர் சொல்லி சொன்னாலும் அவருக்கு கேட்கல. உடனே அப்போ நான் பேசட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்பான். இவன் வாங்கினோடனே ஹலோ அப்படின்னு சொல்லி பேச ஆரம்பிப்பான். பேசினோடனே அங்கேருந்து வரும், இந்த மாதிரி பெரியப்பா இறந்துட்டாரு அப்படிங்கிறத. அப்போ இவன் சொல்லுவான், அவர் அப்படியே உடஞ்சி போயிடுவார். அந்த அந்த காட்சி அதோட முடிஞ்சிடும். அவங்க கிளம்பி வருவாங்க. வந்து ஒரு இடத்துல ஆசுவாசமாக உட்காருவாரு அப்பா. அவரோட அந்த மனநிலையை இவனால் புரிஞ்சுக்க முடியுது. அப்புறம் வீட்டுக்கு வந்த உடனேயும் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத இவன் முதல்ல வீட்டில் தங்கச்சிக்கிட்டேயும் அம்மாட்டையும் சொல்லிடுவான். நான் தான் வந்து போய் அப்பாவுக்கு தெரியலம்மா, நான் போய் ரொம்ப அதை வாங்கி பேசி ரொம்ப சந்தோஷமாக சொல்லி வச்சுருப்பான். சரி அதை சொல்லுவாருன்னு சொல்லிட்டு அப்புறம் போனீங்க என்னாச்சு அப்படின்னு சொல்லி இவங்க அம்மா ஆரம்பிக்கும்போது, ஆமாம் போனேன், அப்புறம் பேசினேன், ட்ரங்க் கால் வந்துச்சு, நான் அப்புறம் பேசினேன் அப்படின்னு சொல்லி. நீங்களே தான் பேசுனீங்களா? ஆமாம் நான் தான் பேசினேன். அப்போது பாலு அவனுக்கு என்ன தெரியுது, சின்ன பையன், அப்புறம் வாங்கி நான் தான் பேசினேன் இப்படின்னு சொன்னாங்கன்னு இவனுக்கு உடஞ்சி போயிடும். என்னடா நாம தானே பேசினோம், அப்பா வந்து நம்மளை சொல்லாமல் அவரே சொல்லிக்கிட்டாரே, என்னது அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு ரொம்ப ரொம்ப கெத்தாக இருப்பான். நம்மளை சொல்லுவாங்கப்பா இந்த இடத்துல அப்படின்னு சொல்லிட்டு. சரி இங்கே தான் சொல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அடுத்தது அவங்க சொந்தக்காரங்க வருவாங்க, அவங்கள்ட்ட பேசிட்டு இருக்கும்போதாவது சொல்லுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அப்படியே பார்த்துக்கிட்டே இருப்பான். அங்கேயும் சொல்லிடுவார், இவர் தான் பேசின மாதிரியே சொல்லிடுவார். எப்பவுமே வந்து நம்ம இன்னைக்கு வந்து நிறைய குழந்தைங்களை கொண்டாடுறோம். என் பையன் டெக்னாலஜியில் மொபைல் எடுத்தோன்னே ஐயோ அவன் பூந்து விளையாடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு பெருமை மிகுந்த அப்படியே பெருமிதம் இருக்கும். ஒரு ஒரு அப்பாவோட அம்மாவோட மனசுலையும் அவ்வளோ பெருமிதம் இருக்கும். இது எல்லா இடங்களையும் பார்க்கறது தான். நான் இந்த கந்தசாமி அவர்களுடைய தக்கை மீது 4 கண்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கதை ஒன்று படித்தோம் இல்லையா? ஸோ அது மாதிரி ஒரு அந்த பேரன் மீதே ஒரு பொறாமை அப்படிங்கிற மாதிரி. அது மாதிரி அப்பா வந்து இந்த அப்பா வந்து ஏன் வந்து தான் பையனை பண்ணதை பெருமையாக சொல்ல, இத்தினோடு பையன் ரொம்ப சூப்பராக பண்ணிட்டானே, அதுதானே பெருமை ஒரு அப்பாவுக்கு, ஏன் அப்பா அதை சொல்லலை அப்படிங்கிற ஒரு பரிதவிப்பு உண்மையாலுமே படிக்கும்போது இருக்குது. ஏன் அப்படின்னு தெரியல. ஐயோ எனக்கே ஒன்றுமே தெரில, அவன் வாங்கி பேசினான் பாரு, எனக்கு அப்படியே உடம்பை சிலுத்து போச்சு அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருந்தாருன்னா எப்படி இருந்திருக்கும், அந்த இடத்த ஏன் அவர் மிஸ் பண்ணார் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணும். சரி இதெல்லாம் பேசிகிட்டு இருக்கும்போது மறுபடியும் அண்ணனும் தங்கச்சியும் பேச ஆரம்பிப்பாங்க. ரமணி ரொம்ப கேவலமாக அவனை பார்ப்பா, நீ சொன்னதெல்லாம் புழுகு மூட்டை, நீ சும்மா பொய் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அவள் சொன்னதையும் இல்லை இல்லை நான் உண்மை தான் சொன்னேன் அப்படின்னு அவன் நம்பவே மாட்டான். சரி சரி நீ இதை நம்பலினா பரவாயில்ல, பெரியப்பாவுக்கு ஒரு அண்ணன் இருக்காருல்ல, ஆமாம் அவர் நாளைக்கு சாகாமலாம் போயிடுவார், அவர் செத்து போகும்போது ஃபோன் வராமையா போயிடும், அப்போ நான் அப்பா கூட போவேன், நீ வேணால் வந்து பார்த்துக்கிட்டே இரு, நீ வேணால் ஒளிஞ்சிருந்து பாரு, அப்போ தெரியும் உனக்கு அப்படின்னு அவன் சொல்கிறான். போடா முட்டாளே உளராத நீ அப்படின்னு சொல்லுவார் ரமணி. இதோட கதை முடியும். ரொம்ப ரொம்ப முக்கியமான உறவுகளில் அப்பா அப்படிங்கிற உறவை பற்றின கதையில் இது ரொம்ப முக்கியமான கதை அப்படின்னு நினைக்கிறேன். இன்னும் தொடர்ந்து ஏராளமான எழுத்தாளர்களின் கதைகள் வரப்போகுது. நீங்கள் கண்டிப்பாக இந்த கதையை வாசித்து பாருங்கள். நாங்கள் சொல்கிறதெல்லாம் வந்து ஒரு 10% தான். அந்த வாசிப்புக்குள்ளே அந்த வரிகளோடு வாசிக்கும்போது மிக முக்கியமான சிலாகிக்கிற வரிகள்லாம் இருக்கும். தயவு செஞ்சு ஒவ்வொரு கதையும் வாசித்து பாருங்கள். வாசிக்கிறதுக்காக மட்டுமே ஒரு உத்வேகத்தையும் உங்களுக்கு வாசிக்கிறதுக்கான ஒரு ஈடுபாட்டையும் கொடுக்கறதுக்காக மட்டுமே இந்த கதையை சொல்லலை அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஒரு அருமையான கதையோடு இன்று நான் நிறைவு பண்ணுறேன். மீண்டும் இன்னொரு கதையோடு வரேன். நன்றி.